நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். இப்போ விஜய்க்கு என்ன மாதிரி சிக்கல் இருக்கும் சார் டிஎம்கே சைட்ல இருந்து? போராட்டத்தை பண்ணுவாங்க, பஸ் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, பெட்ரோல் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, பெட்ரோலை அடிப்பாங்க, கலவரத்தை உண்டாக்குவாங்க, பொய் சொல்லுவாங்க, விஜய்க்கு மேல நிறைய குற்றத்தை சொல்லுவாங்க. விஜயினுடைய சந்திரசேகரனுடைய அப்பாவெல்லாம் பார்த்தவங்க திமுக காரங்க ஏதாவது ஒரு குழப்பத்தை மாட்டி விட்டுருவாங்க. அது எங்க எது மாற்றி விட்டு உங்களுக்கு தெரியாது. இந்த பிரச்சனைகளை காங்கிரஸே உருவாக்கக்கூடும். விஜய் வந்து இப்ப ஏதாவது டிஃபெக்ஷன் பண்ணி வெளில இருந்து எடுத்துட்டான்னு வச்சுங்க ஆளுங்களை கெட்ட பேர் வந்துடும். நீ ஊழல் அதிமுக திமுக போக முடியாது. அவர்களே வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்றீங்க. அவங்க பின்னாடி இருக்க எம்எல்ஏஸே வந்து பாத்தீங்கன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. he has experience but he can manipulate. 100 படத்தில் நடிச்சிருக்காரு. நடிப்பு வேற, அரசியல் வேற. ஒரு பைசா செலவு பண்ணாம சார், அதுவும் ஒரு பைசா செலவு பண்ணாம ஒரு அமைச்சரை ஜெயிக்கிறாங்கன்னா அது பெரிய பினாமினாவை தான் நான் பாக்குறேன். பயங்கரமான ஒரு விஷயம். விஜய் மீது இருக்கக்கூடிய அனுதாப அலை காரணம் என்ன என்று கேட்டால் கரூர், சங்கீதா, ஜனநாயகன், பஸ் கேன்சல் பண்ணது இதெல்லாம் செய்த சூழ்ச்சிகள் தான் திமுகவிற்கு தோல்வியை கொடுத்தது, பொதுமக்களுக்கு ஆதரவை கொடுத்தது. விஜய் வெற்றி பெற்றார். திமுகவிற்கு எதிர்காலத்துல இன்னல்கள் வரும். திராவிடம் என்ற ஒரு இயக்கம் மறைந்துவிடும். திராவிடியன் மாடல், திராவிடியன் ஸ்டாக்னு சொன்னா அதெல்லாம் டவுன் ஆயிடும். ஒரு 2 வருஷம் சக்சஸ்ஃபுல்லா நடத்திடுவாரு. ஆனா அந்த 2029 வந்து மாட்டிப்பாரு நாடாளுமன்ற தேர்தல்ல. ஆமா. அப்ப திமுக அதிமுக வச்சு தமாக போயிடுச்சு என்ன பண்றது? இனிமேல் விஜய்க்கு ஒரு சோதனை காலம். அது எப்படி சமாளிக்கிறதுக்கு தைரியம் இருக்குதுன்னு நான் சொல்றேன். கூட இருக்கோம்னா தூய் படிச்சிருவாங்க. அரசியல் தெரியாதவங்க. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம் தேவராஜன். இப்போ வந்து டிஎம்கே வந்து ஒரு படுதோல்வியை சந்திச்சிருக்கு. இதுல வந்து எப்படி சார் அவங்க வந்து என்னென்ன பிரச்சனையை சந்திப்பாங்க சார்? கட்சியில வந்து நீங்க ஏற்கனவே பல பிரச்சனைகள்லாம் வரும்னு சொன்னீங்க. இப்ப அப்போசிஷன்லயே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்போசிஷன்ல உட்கார்ந்தா அவங்க எப்படி செயல்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ விஜய்க்கு என்ன மாதிரி சிக்கல் இருக்கும் சார் டிஎம்கே சைட்ல இருந்து? போராட்டத்தை பண்ணுவாங்க, பஸ் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, பெட்ரோல் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, பெட்ரோலை அடிப்பாங்க, கலவரத்தை உண்டாக்குவாங்க, பொய் சொல்லுவாங்க, விஜய்க்கு மேல நிறைய குற்றத்தை சொல்லுவாங்க. விஜயினுடைய சந்திரசேகரனுடைய அப்பாவெல்லாம் பார்த்தவங்க திமுக காரங்க ஏதாவது ஒரு குழப்பத்தை மாட்டி விட்டுருவாங்க. அது எங்க எது மாத்தி விடுன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த சிக்கல்ல இருந்து விஜய் வரணும்னா கருணாநிதி மேல ஒரு குள்ளநரித்தனம் தெரிஞ்சவனும் இல்ல ஜெயலலிதா மாதிரி குரூக்கட்னஸ் இருந்தாதான் நீ ஹேண்டில். அந்த மாதிரி விஜய் கொண்டு அந்த மாதிரி குரூக்கட்னஸ் நான் பார்க்கல இது வரைக்கும். கான்பிடென்டா இருங்கன்னு சொன்னாரு. நல்ல வாக்கு வந்திருக்கு விஜய் மூலமா. அதெல்லாம் ஒரு 6 மாசம் 1 வருஷம் தாக்கு பிடிச்சிருந்தாருன்னா நல்லா ஆயிடும். அதனாலதான் டிலே பண்றாருன்னு என்னுடைய கருத்துங்க. ஸோ இது விஜய்க்கு எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? அவர் வந்து ஒரு பாசிட்டிவா தான் இருக்காரா? ஜெயிச்ச வரைக்கும் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருக்காருன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அவர் பேசினாதான் தெரியுங்க. நிருபர்களை பார்க்கணும். அது தவிர டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு முதிய அது நான் என்னன்னு சொல்லிக்க வரல. உதாரணத்துக்கு சொல்றேன், பல அரசியல்வாதியுடன் பழக வேண்டும். பழகினானே தெரியும். ஒண்ணும் இல்லை, மம்தா பானர்ஜி ஓட விட்டாங்க சார் 2 பிஜேபி காரங்க. மம்தா பானர்ஜி ஒன்னும் இல்லாத ஆக்கிட்டாங்க சார். கிட்டத்தட்ட 3 வாட்டி ஆட்சியில இருந்தாங்க. இந்த வாட்டி ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாங்க சார் அவங்கள. இந்த பக்கத்து மாநிலமான கம்யூனிஸ்டுக்கு பிஜேபி சேர்ந்து காங்கிரஸ் ஆக்கிட்டாங்க. அதை பாருங்களேன். பின்னாடி விஜய் தோத்து போயிட்டாரு. அதே மாதிரி சில பிரச்சனைகளை காங்கிரஸே உருவாக்கக்கூடும் விஜய்க்கு. விஜய் வந்து இப்ப ஏதாவது டிஃபெக்ஷன் பண்ணி வெளில இருந்து எடுத்துட்டான்னு வச்சுங்க ஆளுங்களை கெட்ட பேர் வந்துடும். நீ ஊழல் அதிமுக திமுக போக முடியாது. ஏன்னா ஊழல் கட்சின்னு சொன்ன 2 திராவிட கட்சிகள்ல இருந்தே ஒரு உருவுறாருன்னா அது அவருக்கு தான் வந்து ஒரு கெட்ட பேரா வரும் கண்டிப்பா. இதுல ஒரு டெவலப்பிங் சிச்சுவேஷன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேங்க. அவர் பேசணுங்க, பேசினா. இப்ப பாருங்க, உத்தவ் தாக்கரே பார்லிமெண்ட் அசம்பிளிக்கு போகாதே இருந்தாருங்க. செக்ரட்டரியேட் போக இருப்பாங்க, வீட்டே எல்லாரும் பார்க்கணும். அந்த மாதிரி இவர் ஆரம்பிச்சாருன்னு நல்லா இருக்காது. தினம் அசம்பிளிக்கு போகணும். எதிர்க்க ஸ்டாலின் உட்கார்ந்து இருப்பாரு, உதயநிதி எதிர்க்க பழனிசாமி உட்கார்ந்து இருப்பாரு, 2 முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஏதாவது எழுந்து கேட்டாங்கன்னா அவங்களும் அடிபட்டவங்க, கொட்டடிப்பட்டவங்க, பயங்கரமா அடிபட்டவங்க. அதனால இது பெருசா இது அதெல்லாம். ஸோ இது
அவருக்கு இருக்கக்கூடிய சோதனைகள் நாம் ஏன் முன்வைக்கிறோம் என்றால், ஃபைன் டைம் மீடியா நேயர்கள் மூலமாக தமிழ் வெற்றி கழகத்துடைய தோழர்களுக்கு ஒரு 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 அறிகுவல். ஓகே. நீங்க சொல்றீங்க சார், விஜய் அவர்களே வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்றீங்க. அவங்க பின்னாடி இருக்க வந்து எம்எல்ஏஸே வந்து பாத்தீங்கன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஹி ஹாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பட் ஹி கேன் மேனிபுலேட். ஓகே, 100 படத்துல நடிச்சிருக்காரு. நடிப்பு வேற, அரசியல் வேற. ஓகே. இப்போ நான் வந்து எங்க வீட்ல ரிப்பேர் ஆச்சுன்னா, இது வந்து எதான குழாய் ரிப்பேர் ஆச்சுன்னா, இல்ல டேபிள் ரிப்பேர் ஆச்சுன்னா, நான் தச்ச வேலை பண்ண முடியாது. நான் பத்திரிக்காரன். ஆமா, ஆமா. என் தொழில் நான் பண்ணலாம். ஓகே, நான் வந்து அவங்க மேல ஆணி அடிச்சுட்டு விட்டா எங்கன்னு உடஞ்சு போடும். அது தச்சனுக்கு தெரியும் எங்க ஆணி அடிக்கணும், எங்க ஆணி அடிக்கக்கூடாதுன்னு. கண்டிப்பா. அந்த மாதிரி இவர் வந்து கேர்ஃபுல்லா போனவங்க வந்து நான் இல்ல ஏன் ஆனா கேள்வி என்னன்னா, இப்ப வந்து விஜய்க்கு சொல்லுங்க சார். விஜய்க்கு நல்ல அறிவுரை கொடுக்கக்கூடிய ஆலோசகர்கள் பக்கத்துல வேணும் என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. ஓகே சார். இப்ப வந்து விஜய் அவர்களே வந்து அவர் சீஃப் மினிஸ்டர் எலெக்டாவே இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சட்டமன்றத்துக்கு போறாரு. இப்ப அவர் மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் போல. அவர் பின்னாடி இருக்கக்கூடிய பல பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த வாட்டி தான் சட்டமன்றத்துக்கு போறாங்க. அவங்க இதெல்லாம் எப்படி சார் ஃபேஸ் பண்ணுவாங்க? ஏன்னா எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் டைம் சிஎம் ஆனப்போ இந்த மாதிரி சினாரியோ நடந்துச்சுன்னு நான் கேள்விப்படுறேன். இதே மாதிரி நடக்குமா சார் இந்த வாட்டியும்? ஒரு மாற்றம் வருமா? நடக்கும் நடக்கும் நடக்கும். இனிமேல் எல்லாம் அவங்க வீழ்ச்சிப்பாங்க. ஏன்னா திமுக காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அங்க லோக்கல்ல ஏதாவது ஒரு வம்ப பண்ணி விடுவாங்க. ஓகே, லோக்கல் எம்எல்ஏ இருக்கான் பாருங்க. அந்த எம்எல்ஏ மீது திமுக தோத்து போனவனே ஒரு கதை கட்டி விடுவாங்க. ஒரு அஃபிடேவிட் எடுத்துட்டு வருவாங்க. பழைய அவருடைய பர்த் சர்டிபிகேட்னும் அவருடைய கேஸ்ட்னும் இதெல்லாம் ஒரு பொது வேலையில பிரச்சனை கொண்டு வருவாங்க. என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. தாவேகா வந்து ரூரல்ல தான் வந்து ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது அர்பன்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரூரல்ல வந்து பெருசா பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சோம். ஆனா உண்மையிலே இந்த வாட்டி ரூரல்லயும் பெருசா பண்ணிருக்காங்க சார். அங்க தாக்கம் ஏற்பட்டிருக்கு அப்ப கிராமப்புறத்துலயும். என்னை பொறுத்து மட்டும் என்னுடைய அரசியல் மட்டும் ரூரல்ல இருந்து அது அர்பனுக்கு வந்தது. ஓகே. ஏன்னா நரேட்டிவ் எல்லாமே பாத்தீங்கன்னா அர்பன்ல தான் இருக்கும். ரூரல்ல சுத்தமா இருக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பைத்தியக்காரத்தனம். அந்த மாதிரி அனாலிசிஸ் பண்றதே பைத்தியக்காரத்தனம். காரணம் என்ன என்று கேட்டால், என்ன கேட்டீங்கன்னா ஒண்ணே ஒண்ணு. நான் வந்து பீகார் மாநிலம், உத்தரப்பிரதேச மாநிலம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய சுத்தி இருக்கேன். இந்த மொபைல் போன் வந்த போது. ஓகே, அப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி கிடையாதுங்க சில இடத்துல. ஓகே, உங்களுக்கு வந்து இதுல ஒயரை சுத்தி விட்டுருவாங்க. ஓகே. அந்த பேனல் போட்டுட்டு மேல சூரிய வெளிச்சத்துல இருந்து வருது பாருங்க. ஆமாங்க சார். எனர்ஜி அந்த சேவர் அதை வச்சு சார்ஜ் பண்ணுவோம். ஓகே. ரூரல்ல இருக்கணும் மொபைல் பாக்குறோம். ரூரல்ல இருக்கணும் முதல்ல தெரியுது. நம்ம 2 பேரும் பேசுறது புலித்தலை என்ற கூடிய கிராமத்துல இருந்து எனக்கு ஒரு போன் வந்தது போன வேண்டி. எப்படிங்க தெரிஞ்சு கண்டுபிடிச்சான். ஓகே. அந்த மாதிரி கிராமத்துல இருந்து இவருக்கு ஆட்சி வந்தது. கிராமத்துல இருந்து சினிமா பாக்குறான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கக்கூடிய விஷயம், சாதாரண சாமானியர்களா இருக்கக்கூடிய ஒரு சாதாரண தாவேகா வேட்பாளர் அமைச்சர்களை தோக்கடிச்சிருக்காங்க சார். 20 அமைச்சர்கள் தோத்து போயிருக்காங்க சார். அது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது இத? சுனாமி, அதாவது வந்து ஒரு துசாமி புயல் வந்திருக்குங்க. சாதாரணமான புயல் இல்லை. அதை பார்த்தா நம்மளுக்கே புரியலைங்க. நான் ஒரு 20 தேர்தல் பார்த்திருக்கேன் தம்பி. ஓகே. புரியல. அப்ப இந்த எலெக்ஷன் அந்த ஆனானப்பட்ட பொதுமக்கள் விரோதமாக இருந்திருக்கிறார்கள் தான் இருந்தது. ஒரு பைசா செலவு பண்ணாம சார், அதுவும் ஒரு பைசா செலவு பண்ணாம ஒரு அமைச்சரை ஜெயிக்கிறாங்கன்னா அது பெரிய பினாமினாவா தான் நான் பாக்குறேன். பயங்கரமான ஒரு விஷயம். விஜய் மீது இருக்கக்கூடிய அனுதாப அலை காரணம் என்ன என்று கேட்டால், கரூர், சங்கீதா, ஜனநாயகன், பஸ்ஸை கேன்சல் பண்றது இதெல்லாம் செய்த சூழ்ச்சிகள் தான் திமுகவுக்கு தோல்வியை கொடுத்தது, பொதுமக்களுக்கு ஆதரவை கொடுத்தது. விஜய் வெற்றி பெற்றார். நல்லதாக இருக்க வேண்டும். நல்ல ஆலோசகரை வைத்துக் கொண்டு அவர் அரசியல் செய்து அரசாங்கத்தை பண்ணி செய்து இன்னும் 10-15 வருடம் முதலமைச்சராக இருந்தான்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலியே போயிடுங்க. தமிழ்நாட்டுல ஒண்ணு இல்லாத ஆயிட்டார் பாருங்க ஃபேமிலி. நீங்க ஒரு ஜெர்னலிஸ்டா இருக்கீங்க, அதுவும் சீனியர் ஜெர்னலிஸ்டா இருக்கீங்க. டிஎம்கே ஐடி விங் வந்து குறிப்பா பல ஜெர்னலிஸ்ட டார்கெட் பண்ணி அவங்களை ட்ரோல் பண்ணாங்க, அபியூஸ் பண்ணாங்கன்ற அந்த குற்றச்சாட்டுலாம் இருந்துச்சு. சமூக வலைதளங்களை படிக்க முடிஞ்சது. அது உங்களுக்கு எதுவும் நடந்திருக்கா சார் அந்த மாதிரி? எங்கிட்டயா நிறைய நடந்திருக்கே. ஓகே. ஏன்னா தோல்விக்கு இது ஒரு முக்கிய காரணம்னு சொல்றாங்க சார். தோல்விக்கு முக்கிய காரணம் என்னோட ஒரே நான் ஒரு பத்திரிக்காரனா இன்னொரு பத்திரிக்காரன் நான் குறை சொல்றதே கிடையாது, சொல்லவும் மாட்டேன். ஆனால் விஜய் ஜெயித்ததற்கு காரணம், விஜய்க்கு வரக்கூடிய அனுதாப அலைக்கு காரணம், விஜயினுடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் கர்டேட் பண்ணாங்க தமிழ்நாட்டினுடைய தொலைக்காட்சிகள். புதிய தலைமுறை, தினத்தந்தி, நியூஸ் 18, சன் டெலிவிஷன், நியூஸ் 7 எல்லாம் டிபேட் பண்றாங்க விஜய்க்கு எதிர்த்து. டிபேட் பண்ணி ஒரு 5-6 பேர் வச்சிருக்காங்க. எல்லாம் திமுக கிட்ட இருந்து டப்பு வச்சாரு. అక్కడ నుంచి బాగా డబ్బు వచ్చింది. அதுக்கு இந்த பத்திரிக்காரன் நெறியாளர்கள் இந்த போர்வையில திமுக மாதிரி பண்ணாங்க பாருங்க.
அவர்கள் செய்த துரோகம். ஆனால் அவரிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் விஜய். அதே ஆளு விஜய்க்கு மேல பண்ணுவாங்க. இப்போ பார்த்துட்டே இருங்க. ஏன்னா எடப்பாடி சிஎம்மா இருந்தப்போ இது நடந்துச்சு சார். எல்லாமே ஊடகம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி அதாவது அவங்க பணியை கரெக்டா செஞ்சாங்கன்னு நான் சொல்லுவேன். ஆனா டிஎம்கே ஆட்சியில அவங்களுடைய பணியை சரியா செய்யல. இது வந்து மறுபடியும் விஜய் பக்கம் திரும்புமா? திரும்பவும் நிச்சயம் திருப்பி விடுவாங்க. ஒரு ஸ்ட்ரைக் விஜய் ஹேண்டில் பண்ண முடியாத பேடு மாதிரி கொண்டு விட்டுருவாங்க. ஒரு பஸ் ஸ்ட்ரைக்கு, ஒரு பெட்ரோல் ஸ்ட்ரைக்கு, பெட்ரோல் பம்ப் ஸ்ட்ரைக்குன்னு ஆரம்பிச்சாங்கன்னா மாணவர் போராட்டம், விவசாயிகள் போராட்டம் தான் இந்த அரசாங்கம் கவுழுதுங்க. ஓகே. சரி, அதுல உங்க விஜய் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்க தரப்புல இருந்து விஜய்க்கு ஒரு மெசேஜ்னா என்ன சார் சொல்லுவீங்க? சச்சச்சா, அது நான்லாம் சாதாரண ஆளுங்க. நம்மலாம் மெசேஜ் இல்ல சார், அவர் வந்து புதுசா வந்திருக்காரு, புதுசா சிஎம் ஆக போற ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ ஆயிருக்காரு. இந்த காங்கிரஸை கவர்மெண்ட் நம்பாதீர்கள். இந்த கவர்மெண்ட் காங்கிரஸை நம்பாதீர்கள். ஓகே. நான் காங்கிரஸுக்கு 1970 இருந்து காங்கிரஸை பார்த்துட்டு வரேன். அது வந்து ஊழல் கட்சி, துரோகம் செய்யக்கூடிய கட்சி. நான் ஓகே. பார்த்துட்டு வரேன். பி.வி. நரசிம்மராவுக்கு எவ்வளவு ஓட விட்டாங்க. இந்த சோனியா அம்மையார் எவ்வளவு பண்ணிருக்காங்க. வெயில்ல இருக்காங்க. ஒரு பெயில்ல இருக்கவங்ககிட்ட நீங்க சப்போர்ட் வாங்க முடியுமாங்க சார்? முடியாது சார். இவர் என்ன ஊழல் கட்சி, ஊழல் கிட்ட கை கொடுக்க மாட்டேன்னு திமுக, அதிமுக, காங்கிரஸ் ஊழல் இல்லையா? அப்போ போதும். என்ன பேசுறாரு? இந்தியாவிலேயே ஊழல் செய்த முதல் கட்சி காங்கிரஸ். ஓகே. நேரு காலத்துல இருந்து டி.டி. கிருஷ்ணமாச்சாரி, முந்திரா ஊழல் அதெல்லாம் நான் படிச்சிருக்கேன், பண்ணிருக்கேன். ஓகே. என்ன பொறுத்த மட்டும் என்னுடைய வாழ்க்கையை பற்றி பத்திரிகையாளராக 1977 இருந்து நான் காங்கிரஸை ரிப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியா, தினமணி, இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற பத்திரிகைகளுக்கு. ஓகே. ஒவ்வொரு தலைவரும் நன்றாக இருப்பேன். எனக்கு என்னுடைய ட்விட்டர் ஹேண்ட்ல போய் பாருங்க. ராஜீவ் காந்தியுடைய கொலை வழக்கு ஸ்ரீபெரும்புதூர் நடந்ததுடைய ரிப்போர்ட்டை நான் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தேன். ஜெயின் கமிஷன். ஓகே. அவ்வளவு பெரிய ஊழல் கட்சிங்க பொய் சொல்லுவாங்க சார். இதுல விஜய் மாட்டிக்கொண்டு சிக்கல் வரக்கூடாது என்பதுதான் என்னுடைய அறிவுரை அவருக்கு. ஆனால் அவர் பெரிய முதலமைச்சர் ஆக்கிவிட்டார். வாழ்த்துக்கள். என்னுடைய தாபங்களை சொன்னேன். ஆனால் விஜய் வெற்றி பெற்றதற்கு ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கும் தேவராஜனுக்கும் நடுவே நான் ஒரு விசில் அடித்து நடனமாடி கொண்டாட ஆசைப்படுகிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், அவர் வாழ்க, திமுகவை ஒழித்தது அவருடைய பெருமை என்று தான் நான் சொல்கிறேன். விசில் சூப்பர் அடிக்க சார். வரல. ஓகே சார், சூப்பர் சார். உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.